கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2025 எஸ்எஸ்சி ஜிடியோட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய நோட்டீஸ் வந்து அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து நீங்கள் நிறைய ஹிந்தி சேனலில் பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கலன்னா கூட பிரச்சனை இல்லை. அதை பற்றின ஒரு நோட்டீஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப்லேயும் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நான் இன்னைக்கு அது என்ன நோட்டீஸ் வந்து உண்மையா இல்லைனா ரூமரா இல்லாட்டி என்னெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, இதனால கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குதா, இப்படி ஒருவேளை அஃபிஷியல் நோட்டீஸ் வந்தா இல்லாட்டி அஃபிஷியல் நோட்டீஸ் உண்மையா இல்லாட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மூணுத்தையும் தெளிவாக சொல்லிடுது. ஏன்னா இந்த 3 டவுட் எனக்கு கிட்டத்தட்ட நிறைய வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அந்த டவுட்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு வீடியோ நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 வீடியோல இருந்து அதுக்கப்புறம் நான் வந்து கேண்டிடேட் அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளாரிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் சார் என்னுடைய ஷிஃப்ட் வந்து அந்த நீங்கள் போட்ட வீடியோவில் என் ஷிஃப்ட் இல்லை அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து எப்படின்னா அதாவது இது வந்து நார்த் இந்தியன்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரு இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கண்டிப்பாக இது வந்து கண்டக்ட் யாரும் பண்ணலை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த இந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஆப்லேயோ இல்லை இந்த மாதிரி எதுலையும் நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு யாருக்குமே எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ நார்த் இந்தியனை வச்சு தான் நம்ம நார்மலைசேஷன் போன வருஷமும் நம்ம ப்ரெடிட் பண்ணோம், ஓரளவு நம்ம கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் அதை மாதிரி தான் ப்ரெடிட் பண்ணுறோம். நார்த் இந்தியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அப்டேட் பண்ண நம்மளுக்கு வந்து வர அந்த தகவலை வச்சு தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்திய சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் 1 மார்க்கும் இன்னொரு சேனலில் 1 மார்க் இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம ஸ்டேபிளாக ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறதுனால மித்திராங்கிற ஒரு சேனல் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி அந்த சேனலை. ஸோ அந்த ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க இது பிறகு அவங்களுடைய டெலிகிராம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் அப்படி உங்களுக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட நம்ம சேனலில் பாருங்கள். நான் அங்கே உள்ள தகவல் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே வந்துடும். அப்படி இல்லைனா கூட நான் உங்களுக்கு வெப்சைட் நிறைய ரெஃபர் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து அப்ளை நம்ம சைட்ல இருந்து அப்ளை பண்றதும் அவங்க சைட்ல அப்ளை பண்றதும் சரி, அவங்க சைட்ல இருக்கிற போட்டிகளும் சரி அதிகமா இருக்கும். ஆனா கட் ஆஃப் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணக்கூடாது. நார்மலைசேஷன் நம்மளுக்கு தேவையானது நார்மலைசேஷன் மட்டும்தான். அந்த மார்க் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் மாடரேட் டு ஹார்டுன்னு தெரியும் எல்லாருக்குமே. அதனால கண்டிப்பா நார்மலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சார் நான் வந்து என் ஷிஃப்ட் ஈஸி எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க ஷிஃப்ட்ல 100% பேர் எழுதியிருந்தாங்கனாலும் அதில் 50% பேராவது ஃபுல்லாக அவங்க எழுதியிருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மார்க் 100 மேலே இருக்க வாய்ப்பு கம்மி தான். அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி தான். டிக்ரீஸ் ஆனது எப்போனா ஒரு கிட்டத்தட்ட போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த வருஷம் டிக்ரீஸ் ஆகும் கேட்டிங்கன்னா இதுக்கு நான் வந்து 100% சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நீங்கள் யாருமே உங்கள் ஷிஃப்ட் இந்த இதில் நம்ம வீடியோவில் இல்லை சொல்லி வருத்தப்பட வேணாம். உங்களுடைய ஷிஃப்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கே தெரியும். 40 கொஸ்டினுக்கு மேலே உங்களுடைய பேப்பரில் அட்டன் பண்ண முடியலனாலே அது கண்டிப்பாக ஹார்டு தான். ஸோ அது நீங்கள் எந்த சேனல் நீங்கள் பார்க்க வேணா, நம்ம சேனல் பார்த்தாலே உங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தால் அதை நீங்கள் சொல்லிக்கோங்க. ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்த பிறகு நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறமா கேட்குறீங்க. ரிசல்ட் வந்துட்டுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரிசல்ட் வந்து ஏன்னா இது வந்து இல்லை, நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயர் மாதிரி உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் சீக்கிரமே வந்துடும். எவ்வளோ சீக்கிரம் வரும் சொல்ல முடியாது, ஆனால் வந்துடும். ஆனால் இப்போ இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன்னா இதை பற்றின ரூமர் வந்து நிறைய பேய்கிட்டு இருக்கு. ஸோ அது நிறைய அந்த நோட்டீஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. நம்ம சிஆர்பிஎஃபோட அஃபிஷியல் நோட்டீஸ் ஒன்று ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இதுதான் அஃபிஷியல் நோட்டீஸ்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ நான் அது ஏன் அந்த மேலே உங்களுக்கு இந்த சிஆர்பிஎஃப்னு சொல்லி இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஹிந்தி சேனல்லையும் நீங்கள் யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரியும். எஸ்எஸ்சி ஜிடி வேகன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே நிறைய இந்த ஃபார்ம் வந்துடும். நீங்கள் அதுலேயும் பாருங்க. ஆனாலும் இதில் பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்கிறது முக்கால்வாசி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுங்க வேகன்சி சொல்லியிருக்காங்க. வரும்போது இந்த வெப்சைட்ல பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிஆர்பி வெப்சைட் இன்னும் வரல. ஸோ இது வந்து ஒரு ஃபோன் மூலமா எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். இதைத்தான் வந்து இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து சிஆர்பிஎஃப் கேப்ல எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து அங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்ல வரல. நிறைய பேர் அஃபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு சார் செக் பண்ணுறோம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சிஆர்பிஎஃப் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது பார்க்க முடியாது. ஆனா இது வந்துச்சுன்னா கண்டிப்பா இது எப்படி வந்து இது சொல்றாங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 கண்டக்ட் பண்ண எஸ்எஸ்சி ஜிடி வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த வேகன்சியே கிட்டத்தட்ட ஒரு 164 கிட்ட சம்திங் எவ்வளோ இருந்துச்சு. ஸோ இது வந்து அக்யூரேட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேகன்சி கிட்ட நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேலைக்கு போகலை. இந்த மாதிரி போகாதனால அந்த வேகன்சி 164 இல்லை 364 என்னமோ சம்திங். ஸோ இது வந்து கரெக்டான அக்யூரேட்டானது கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளா ஒரு நம்பரா வந்தது தான். நானும் இது வெப்சைட்ல தான் இது வந்து ரெஃபர் பண்ணேன். இந்த மாதிரி வந்திருக்கிற வேகன்சி வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லி இந்த இதுதான் இப்போதைக்கு காலியிடமா இருக்குது. ஸோ அது போக ரிட்டையர்னு சொல்லி ஒரு வேகன்சி கொஞ்சம் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது வந்து இந்த வருஷம் கண்டிப்பா இது பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வருஷம் பணி அமர்த் பண்ணணும் அவங்கள எஸ்எஸ்சிக்குள்ள. இந்த இதுல நான் இந்த வேகன்சிக்குள்ள அவங்க நுழைச்சு ஒன்று சொல்லிட்டு அங்க தலைமையகத்துல இருந்து பேசணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ல நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டீஸ் தான் இப்போதைக்கு ஃபாலோ ஆகுது. இப்போதைக்கு இந்த நோட்டீஸ் வந்து எங்கேயுமே அஃபிஷியல் எந்த வெப்சைட்ல இல்லை. நானும் இந்த வெப்சைட் வந்து இந்த நோட்டீஸ் வந்து நிறைய செக் பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் எந்த வெப்சைடும் இல்லை. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்க. வந்துச்சுன்னா சிஆர்பி வெப்சைடு இல்லை எஸ்எஸ்சியோட வெப்சைட் இது ரெண்டு தான் வரும். நீங்க இப்போ எல்லா வெப்சைட்லையும் பார்க்கணும். சிஐஎஸ்எஃப் தனியாக வெப்சைட்டு, பிஎஸ்எஃப் தனியாக வெப்சைட்டு, துணை ராணுவப்படை எல்லாத்துக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த எல்லாத்துலையும் நீங்க செக் பண்ண வேணாம். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷம் நம்ம சேனல்ல இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க படிச்சுட்டு நீங்க வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம இந்த ஒரு வேளை வேகன்சி வந்துச்சுன்னா வேணா கட் ஆஃப் கம்மியா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறையும். ஓகே, ஆனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ ஆனாலும் அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இப்போதைக்கு காலியிடமாக இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நிறைய பேர் அதான் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, சார் ஃபர்ஸ்டே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணலாம். அவங்க அதாவது சிஆர்பிஎஃப் சைடு இல்லாட்டி எஸ்எஸ்சி சைடு யார் நினைச்சாலும் முடிவு பண்ணலாம். ஸோ அதனால எந்த விதத்துலையும் நீங்கள் இது வந்து எப்படின்னா சிஆர்பிஎஃப் தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணிக்கு போகாமல் இருந்தனால அதோட வேகன்சி தான் இந்த 364 சொன்னேன். ஸோ அவங்க தான் இது வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுங்க வேகன்சின்னு. ஸோ அவ்வளோதான், இது பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த ஒரு வேளை வெப்சைட்ல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த அடுத்த நிமிஷம் நம்ம சேனலில் போட்டுருவேன். ஸோ இது வந்து ஒரு ஃபோன் மூலமாக எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். இதுதான் இப்போ வந்து யூடியூப்ல வந்து எல்லா சேனலையும் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு உண்மை இல்லை. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சேனல் ஓட்டிங்க்கு வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ மொத்தம் இது வரைக்கும் 1900 பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 90+ பார்த்தீங்கன்னா அதே 9% தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இப்போதைக்கு ஓட்டிங் லிஸ்ட்ல அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 50க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது 60 to 70 மார்க் தான். மேக்ஸிமம் நீங்கள் 100க்கு மேலே மார்க் இருக்கீங்க அப்படின்னால சிஎஸ்எஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்கல் இதாகும். இந்த வருஷம் கட் ஆஃபும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி இல்லைனா கூட கட் ஆஃப் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்தால் 102 புள்ளி சம்திங் இருந்துச்சு. ஸோ சிஎஸ்எஃப் அவ்வளோதான் கட் ஆஃப். ஸோ மெயின்டைன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயரை விட ஏன் மெயின்டைன் ஆகும்னு சொல்லி எல்லா சேனலும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டை பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு நம்மளுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கான டைம்ஸ் ரொம்ப கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம அந்த டைம்ல வந்து அவங்களுடைய அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறமே ஒரு 3 மாசத்துக்கிட்ட டைம் இருந்துச்சு. ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி உள்ள வந்தவங்க இருந்திருக்காங்க. ஸோ ஓபிசியில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் மார்க் அந்த ஓபிசி இன்க்ரீஸ் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுனால 102 மார்க் வச்சாங்க. ஸோ இந்த வருஷம் வேகன்சி 39,000. ஸோ சம்திங் நம்ம இன்க்ரீஸ் பண்ணட்டும். ஆனால் பண்ணாத பட்சத்தில் இப்போதைக்கு 39,000 சம்திங் நம்மளுக்கு வேகன்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போகும்போது இந்த வருஷம் ஹார்டு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் ஹார்டு. லாஸ்ட் இயரை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் எல்லா சப்ஜெக்ட் இருந்துச்சு. இந்த வருஷம் ஹார்டு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஒன்று இந்த ரேஞ்சு மெயின்டைன் ஆகும். இல்லாட்டி 100லேருந்து சம்திங் 105க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்கும். மேக்ஸிமம் சிஎஸ்எஃப் நீங்கள் போனீங்கன்னு ஏன்னா சிஎஸ்எஃப் வந்து நிறைய பேர் கீழே கேட்டிருந்தீங்க, சார் நான் வெறும் 80 தான் வச்சுருக்கேன் சார், நான் வெறும் 70 தான் வச்சுருக்கேன். உங்கள் ஷிஃப்ட்டுக்கு ஆர்டர் இருந்துச்சு நான் கண்டிப்பாக 20 மார்க் உங்களுக்கு போட்டாலே நீங்கள் கண்டிப்பாக ஓபிசி யூஆர் போயிடலாம். நீங்கள் இது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா
ஒரு 98 95 சம்திங் இந்த மார்க் இருந்தால் கிடைக்கும். இடபிள்யூஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 மார்க் இருந்தாலே போதும். கண்டிப்பாக 40 to 50 மார்க் இருந்தாலே போதும், சிஎஸ்ஏவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக நான் ஊர்ஜிதமாக சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அந்த இந்த இருக்கிறது தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ என் ஷிஃப்ட் இதில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இது வந்து ஹார்ட் ஷிஃப்ட். இது வந்து ரீசெண்டாக எல்லாரும் அப்ளை பண்ணதில் இந்தியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணதில் உள்ளது நம்பரு. ஸோ இது உங்கள் நம்பர் இல்லைனா நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்கள் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு லெவலில் வந்து கார்டு பிறகு இந்த மாதிரி யாரும் லிஸ்ட் எடுக்கிறது இல்லை. இப்போ நார்த் இந்தியன்ஸில் வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குன்னு எடுக்கும் போது ஸோ அந்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் உங்கள் நம்பர் இருக்குன்னா, ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு அவங்கள வச்சு கட் ஆஃப் வந்து அவங்கள வச்சு நார்மலைசேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதை பட்சத்தில் அவங்களே இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் ஹார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கிலீஷு, ஸோ நம்மளுக்கு இந்த தமிழ் எதுவும் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் கரையலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக உட்காந்து எக்ஸாமுக்கு வந்து இது ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டவுட் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ 2022 வந்து 14 போட்டிருக்காங்க. சாரி 2022 14 போட்டிருக்காங்க, 14 to 15 போட்டிருக்காங்க, 2024 25 to 26 போட்டிருக்காங்க. ஸோ 2025 18 to 19 எப்படி சார் வரும்? ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப ஹார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. அப்போ 30 மார்க் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். நார்மலைசேஷன் எப்படினாலும் மாற்றும். நார்மலைசேஷன் எப்படினாலும் மாற்றும். நார்த் இந்தியன்ஸ் இந்த வருஷம் நார்த் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும், நார்த் இந்தியன்ஸ்க்கு எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேணா மார்க் அதிகமாக இருக்கலாம். 101 102 எடுத்தாலும் நீங்க அதிகம் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த சைடில் இருக்கவங்க அத்தனை பேரையும் பார்த்தா மார்க் வந்து கம்மியாக தான் இருக்காங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கும்போது ஓவராலாக நம்ம பார்த்தாங்கன்னா கம்மியாக தான் இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால கட் ஆஃப் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். சாரி, கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். அதனால நார்மலைசேஷன் மார்க் வந்து இது வந்து நம்ம ஒரு தோராயமாக சொன்னது தான். ஸோ 20 கூட வரலாம், 25 கூட வரலாம், என்னன்னாலும் வரலாம். நார்மலைசேஷன் ஓவரால் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 13 லட்சம் பேர் மட்டும்தான் அவங்களுடைய மார்க் வந்து தெரிகிற மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து மொத்தம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 52 லட்சம் பேருக்கு நடந்திருக்கு. சாரி, 52 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 30 லட்சம் பேர் தான் எழுதியிருக்காங்க. அந்த 30 லட்சத்துக்குள்ள நம்மளுக்கு 13 லட்சத்தோட அப்ளை தான் தெரியும். மிச்சம் இருக்கவங்களோட இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரிஜினலாக எத்தனை மார்க் தெரியும். ஸோ இதெல்லாம் ஓவரால் நம்ம ஓவரால் இந்தியாவில் இருக்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் தான் அவங்களுடைய மார்க் என்ரோல் பண்ணுறது. அதாவது அவங்க மார்க் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நான் வந்து இது வந்து செக் பண்ணோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தோராயமாக ஒரு நார்மலைசேஷன் தான். ஸோ இந்த மார்க் வந்து கூடலாம் குறையலாம். இது வந்து எந்த விதத்தில் நார்மலைசேஷன் மார்க் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், அவ்வளோதான். அதாவது ஆவரேஜ் மார்க்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் மார்க்னா என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ 30 எடுத்துருக்கீங்களா, 15 இருக்கு, அதில் இருக்க மிட்டு தான் ஆவரேஜ். ஸோ அந்த ஆவரேஜ் மார்க் தான் நான் கணக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து கூடலாம் குறையலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷிஃப்ட் வந்து இவ்வளோ இது இந்த 6 ஷிஃப்ட் ரொம்ப ஹார்டுன்னு சொல்லியிருந்தீங்க, இது கேட்டிருந்தீங்க. ஸோ சார் இந்த ஷிஃப்ட் எல்லாம் ஹார்டாக இருந்துச்சு, இந்த ஷிஃப்ட்லாம் ஹார்டாக இருந்துச்சு, எங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, நான் வெறும் 70 மார்க்கும் எடுத்திருக்கேன், என் ஷிஃப்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு அதுக்கு ஷிஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 40 கொஸ்டினுக்கு உள்ள அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் ஷிஃப்ட்டுக்கும் 10க்கு மேலே மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் குறைஞ்சிச்சு, வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கும் போஸ்டிங் இருக்குது. அது இது மட்டும் இல்லை, தினம் தினம் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க செக் பண்ணுறது. ஸோ அப்படிங்கும்போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் அந்த அப்டேஷனை மட்டும் தான் கொண்டு வரேன். ஸோ உங்கள் நம்பரில் சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், உங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நான் கொடுத்தது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நான் இப்போ எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு இதையும் எடுத்துக்காட்டினா, ஏன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மார்க் சொல்கிறீங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து இது தினம் தினம் கண்டக்ட் பண்ணுறது தான். ஸோ ப்ரெடிக்ஷன் வந்து எப்படின்னு மாறலாம், அவங்களுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினல் மார்க் கிடையாது, இது வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். உங்களுக்கு வந்து மார்க் வந்து எப்படி வருங்கிற ஒரு ஐடியா மட்டும் தான். ஸோ நம்ம எல்லாமே இப்போ சார் அதே மட்டும் இல்லாமல் 60,000 வேகன்சி கேட்டீங்க, 60,000 வேகன்சி சொல்கிறாங்கன்னா 45,000 50,000 சொல்லி எங்களுக்கு குழப்பதுன்னா, வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சிஆர்பிஎஃப் சைடில் இருந்து அந்த ஜாப்புக்கு யாரும் போகாமல் இருக்கிறவங்க வெறும் சம்திங் 324 தான். அந்த 324 தான் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டோட வேகன்சி நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இவ்வளோ வேகன்சி தான் இருக்குது. நீங்கள் நிறைய சேனலில் இந்த வேகன்சிக்கே எக்கச்சக்க வீடியோ போடுறாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைமு.
ஓகே. நான் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ தனியாகவே தரேன். ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2022 பற்றி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 2023 to 24 நம்ம எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2023 to 24 வந்து முழுக்க முழுக்க எலெக்ஷன்னால தள்ளி போச்சு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. எலெக்ஷன்னால தள்ளி போச்சு. அதனால ஜூலைலேருந்து செப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து போச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2022 23 செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இப்போ நடந்த செலெக்ஷன் மாதிரி அப்படியே நடந்திருக்கும். ஏன்னா ஃபெப்ல இது முடிஞ்சிருக்கும் எக்ஸாமு. ரிசல்ட் ஜூனில் வந்திருக்கும். ஆனால் இது வந்து இந்த ஜூன் லாஸ்ட்ல வந்திருக்கும். நம்மளுக்கு ஜூன் லாஸ்ட்லேயே வரலாம், ஏப்ரல் லாஸ்ட்லேயே வரலாம், இல்லை ஜூன் லாஸ்ட் கூட வரலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஜூலைலேயே உங்களுக்கு ரிசல்ட் பிடி ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான். ஒருவேளை இந்த வேகன்சி வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ரிவ்யூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வந்து எப்படி செப்டம்பர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லாமே இதில் ஒர்க்குக்கு போயிருக்காங்க. அவங்களோட ட்ரைனிங்லாம் முடியணும். ஸோ அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே போக வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமே உங்களுக்கு பிடி ஆரம்பிக்கும். 2 மந்த் இல்லை 2.5 மந்த்தில் உங்களுக்கு பிடி ஆரம்பிக்கும். ரிசல்ட் எனக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸ்கோர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நார்மலைசேஷன் மார்க்கு, உங்களுடைய மார்க் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்ட டவுட்டு, நான் அதனால தான் இந்த வீடியோ தனியாக தந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம பார்த்த வீடியோவில் நீங்கள் கேட்ட டவுட்டு. ஸோ இதெல்லாம் இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன்னா நாளைக்கு உங்களுடைய ரியல் ஆஃப் சம்திங் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய இன்டெப்த்தாக டவுட் இருக்குது. ஸோ அதையும் நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கலுக்கு நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் உள்ள ப்ரெடிக்ஷன் இது வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து இதுலலாம் ரிப்பீட் ஆகிருக்கு நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரிப்பீட் ஆகிருக்குன்னா ஈஸிலே இருக்குது, ஹார்ட்லேயே இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் அதாவது மாடரேட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு மாடரேட், ஈஸி, ஹார்டுன்னு சொல்லி நம்ம பிரிக்கலை. ஸோ மாடரேட்டாக இருந்தால் ஈஸிலையும் இதுலேயும் ஹார்ட்லேயும் கொடுத்துருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% இதில் ஓட் பண்ணியிருந்தாங்க, 50% அதில் ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட சேனல் உள்ள வீடியோ பார்த்தவங்களுக்கு இது நான் சொல்கிறது புரியும். இல்லாட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக இது புரிய வாய்ப்பே இல்லை. ஸோ இது வரைக்கும் வேறு டவுட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனியாக வீடியோ தந்துடுறேன். இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் கிடந்த டவுட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு தீர்த்திருப்பேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் கேளுங்க. கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை வச்சு எக்கச்சக்கப்பட்ட சந்தேகம். பிறகு இந்த அப்பாவோட நேமு, ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய நேமு எப்படி இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் இயரில் கழிச்சதில் சர்டிஃபிகேஷன்லேயும் கொஞ்சம் பேரை கழிச்சிருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க. நேமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆதார் ஐடி என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் 10th மார்க் ஷீட்லேயும் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் இல்லை. இப்போ ஒரு 2 மந்த்துக்கிட்ட இருக்கிறதுனால இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஓபிசி சர்டிஃபிகேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ண நினைக்கலாம். அந்த டேட் வந்து தேவைப்படாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு அஃபிடவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஓஆரோட வாங்கிக்கணும். ஸோ ரிசல்ட் ஆரம்பிச்சோன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு வீடியோ தரேன். அதை கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் ஃபிசிக்கல் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.